ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பை சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சர்க்கரை நோய் வந்துட்டால் நம்ம சர்க்கரை அளவு எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வேதனையாக இருப்போம். அதனால் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் பவுட்ரு பண்ணி நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி அதை நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, வீட்டில் இருந்தாலும் சரி வெளில போனாலும் சரி, இந்த பவுடரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஒவ்வொரு நேரமும் காலை மதியம் இரவு 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் அந்த ஒரு ஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் நம்ம சாப்பிடும்போது அதிகமாகும் இல்லைங்களா, அந்த சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. அதே போல் இது சாப்பிட்டுட்டே வரும் பொழுது உடல் பருமன் குறையும். உங்களுக்கு உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால், நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது தலைச்சுற்றல் ஏற்படும். அந்த தலைச்சுற்றல் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்காது. அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோ அற்புதம் இருந்த பொருள். உடலில் வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது. கால் மறுத்து போகாமல், கால் புண்ணு இது போல் விஷயங்கள் எல்லாம் எடுக்காமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளோ அற்புதம் இருந்த பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கொள்ளு வந்து 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் சுத்தப்படுத்தி நல்லா புடச்சி கழுவி காய வச்சுருங்க. காய வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலை மதியம் இரவு 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பவுடரை எடுத்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.